கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆசீர்வதித்த தேவன் இன்று நீ பாக்கியவான் என்றும் இரட்சிக்கப்பட்ட ஜனம் என்றும் உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை என்றும் உறுதி அளிக்கிறார். இந்த வசனம் மோசே தன்னுடைய கடைசி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து ஒவ்வொரு கோத்திரமாக ஆசீர்வதித்து வாழ்த்திய போது கூறிய வசனம். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தனித்தனியாக வழங்கப்பட்ட வாக்கியங்கள் இந்த அதிகாரத்தில் உள்ளன. இவை நம் வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய சிந்தனைகளை தருகின்றன. நாம் இந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர்களின் பெயர்களுக்கு பதிலாக உங்கள் பெயரையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயரையும் போட்டு வாசியுங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே உங்கள் தலைமீதும் உங்கள் குடும்பத்தினர் தலைமீதும் தங்கும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரர் மீது மோசே அருளிய ஆசீர்வாதங்கள். இது ஒரு இறுதி ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தேவனுடைய அன்பையும் சிந்தனையையும் கொண்ட தூய வாக்குத்தத்த குறிப்பு. இதை நாம் சொந்தமாக்கிக் கொள்வது என்பது நம் கையில்தான் இருக்கிறது. முதலில் கோத்திரத்தாருக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்ப்போம். முதலில் ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாய் இராது என்றான். ரூபனுக்கு தேவன் இரக்கம் காட்டுகிறார். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் வாழ்வும் மீட்பும் அவருக்கு தரப்படுகிறது. நாம் தாழ்வில் இருந்தாலும் தேவன் நமக்கு பாக்கியத்தை தந்திடுவார். இரண்டாவது, யூதா. கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்பச் சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவது. அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்றான். யூதா இயேசுவின் சந்ததி. தேவனுடைய ஜெயமும் வழிகாட்டுதலும் யூதாவுக்கு இருப்பது போல தேவன் நமக்கும் சகாயராகவும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராயும் இருப்பார். அடுத்தது, லேவி. கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். லேவியர் தெய்வீக ஊழியக்காரர்கள். தேவனுடைய அறிவையும் நீதியையும் பிறருக்கு கொண்டு செல்லும் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல தேவனுடைய ஊழியத்தை செய்யும் நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். அடுத்தது, பென்யமீன். கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். பென்யமீன் இயேசுவின் நிழல். தேவன் தனக்கு பிரியமானவர்களை அவருடைய தோள் மேல் சுமந்து பாதுகாப்பாக இருப்பார். இது நமக்கும்
சொல்லப்பட்ட ஒரு அழகான வாக்கு தத்தம். அடுத்தது யோசேப்பு. கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படுவதாக, நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசிர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யோசேப்பிற்கு ஏராளமான ஆசீர்வாதமும் பலமும் கொடுக்கப்பட்டுள்ளது. யோசேப்பை போல நாமும் தேவனுக்கு விரோதமான பாவங்களிலிருந்து விலகி அவரையே உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிரப்புவார். அடுத்தது செபுலோன் மற்றும் இசக்கார். செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாய் இரு. இவர்கள் ஒரு வணிக வாழ்வில் திகழ்ந்தவர்கள். தேவனுடைய பரிசுத்த மலைக்கு நெருங்கியும் தம் விற்பனையிலும் நீதி நேர்மையானவர்களாய் இருந்தார்கள். அவர்களைப் போல நாம் செய்யும் எல்லா செயலிலும் நீதி நேர்மையோடு நடந்து கொண்டால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெறுவோம். அடுத்தது காத். காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தைப் போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான். காத்தை தேவன் வீரனாக ஆக்குகிறார். சிங்கத்தைப் போல் ஆவிக்குரிய வலிமை கொண்டவன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது சிங்கம் போன்ற வலிமையை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அளிப்பார். அடுத்தது தான். தான் ஒரு பாலசிங்கம். அவன் பாசானில் இருந்து பாய்வான். யாரையும் கண்டு அஞ்சாத வீர உணர்வு, நீதி மற்றும் பாதுகாப்பு இவை தானுக்கு தரப்பட்டிருப்பது போல சாத்தானை கண்டு அஞ்சாமல் நீதி நேர்மையுடன் வாழ அவரே நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அடுத்தது நப்தலி. நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேல் திசையையும் தென் திசையையும் சுதந்தரித்துக்கொள் என்றான். ஆசேர். ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாய் இருந்து தன் காலை எண்ணெயில் தேய்ப்பான். அதிகமான பிரம்மாண்ட ஆசீர்வாதம், சமாதானம், வளம் நப்தலிக்கு சொந்தமானவை. ஆசேருக்கு தேவன் வாழ்நாளின் இறுதியான காலமும் வலிமையோடு இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் இஸ்ரவேல் வம்சத்தாரை மட்டுமல்ல, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மீதும் அவர் ஆசீர்வாத மழையை பொழிய தயாராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நம்பிக்கையும் ஆவிக்குரிய வரங்களையும் தருகின்றன. நாம் தேவனுக்குள் நடத்தப்பட்டால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதையில் வெற்றியை நிச்சயமாக்குவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோம். அவரே இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்மீது பொழிவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.